சிஎஸ்கே மட்டமான டீம். மும்பையும் நல்ல டீமே கிடையாது. தே ஆர் இன் த பாட்டம் லிஸ்ட். இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ரிட்டர்ன் வந்து நெகட்டிவ். அதுக்கு காரணம் லார்ஜ் கேப் அண்ட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் தான் சேஃபு. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடவே கூடாது. அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டில் எஸ்ஐபி கூட போடக்கூடாது. ஸ்மால் அண்ட் மிட் கேப் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு? இந்த வாட்டி மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி சார்? எப்போ சரியாகும்? டெம்ப்டிங்காக இருக்குது. இந்த ஸ்டாக்கை வாங்குறதா அந்த ஸ்டாக் வாங்குறதான்னு எனக்கு தெரியல. நிறைய ஸ்டாக்ஸ் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாங்கணும்னு சொல்லிட்டு. நான் வாங்கணும்னு நினைச்சேன். டாக்கிங் அபவுட் காம்பவுண்டிங். 3 இயர்ஸில் எவ்வளவு, 5 இயர்ஸில் எவ்வளோ செம்மையான ரிட்டர்ன். இங்கே பணம் போட்டோன்னா பணம் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க அவ்வளோ பேரும் டிசப்பாயிண்டட். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இந்த முன்னாடி ப்ரீவியஸ் இருக்க ரெக்கார்டை பார்த்து வந்துட்டாங்க. நீங்களும் ப்ரீவியஸான விஷயங்கள் தான் பார்த்து சொல்கிறீங்க. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இப்போ இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் இல்லை ஒரு 1 to 2 இயர்ஸ் வச்சுக்கலாம் சார். இந்த டைம் ஸ்பேனில் இன்வெஸ்ட் பண்ண வந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஜாலியான ரைடாக இல்லை சார். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவீங்க, காரை வந்து இன்னொருத்த ஓட்ட கொடுத்து நம்ம ஜாலியாக உட்காந்துக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா நிறைய ரெட் கலராக தான் மார்க்கெட்டை பார்த்துருக்காங்க அவங்க. எதனால சார் இது? ஏன்னா அவங்க இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் எப்பவுமே சொல்லியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்துட்டா நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது, மார்க்கெட் அதை பார்த்துக்கும், நீங்கள் மார்க்கெட்டில் விட்டுறணும். பட் பேனிக் ஆகிற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குது. கரெக்ட். இப்போ நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். அதை பற்றி நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன், +2 வரையும் அவர் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பார். அவர் வந்து காலேஜுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம். இவ்வளவு நாளாக தமிழ் மீடியம் படித்த ஆளுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் ஒருத்தர் பாடம் நடத்தினாலே புரியாது, கஷ்டம். அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் இங்கிலீஷில் எழுதணும். அது ஈஸியா? ரொம்ப கஷ்டம். கரெக்டாக. ஆனால் யார் வந்து அதில் வந்து ஈஸியாக கடக்கிறாங்க, யார் கடக்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இப்படியே தானே, அது என்ன பெரிய இங்கிலீஷா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்த விதமான ஹோம்ஒர்க் எதுவுமே இல்லாமல் போகிறவங்க கஷ்டப்படுறாங்க. ஓகே, இப்போ தமிழ் மீடியத்தில் படித்ததுனால அது ஓகே, நம்ம எப்பயாவது ஒரு காலத்தில் அதில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை பார்க்குறது அல்லது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் கேட்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து அந்த மாற்றத்தை வந்து ஈஸியாக கடந்துடுறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ லாஸ்ட் 1 இயராக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தவங்களை நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். 90% ஆஃப் த இன்வெஸ்டர் ஆர் 80% ஆஃப் த இன்வெஸ்டர் வந்து தே கம் டு த மார்க்கெட் பிகாஸ் ஆஃப் ப்ரீவியஸ் 1 இயர், ப்ரீவியஸ் 2 இயர், ப்ரீவியஸ் 3 இயருடைய ரிட்டர்ன். ப்ரீவியஸ் 1 இயரில் 50%, 2 இயர்ஸில் 140%. ஐ எம் டாக்கிங் அபவுட் காம்பவுண்டிங். 3 இயர்ஸில் எவ்வளவு, 5 இயர்ஸில் எவ்வளோ செம்மையான ரிட்டர்ன். நம்ம வந்து இங்கே பணம் போட்டோன்னா பணம் சூப்பராக பண்ணலாம். 1 இயர்லேயே நம்ம போன வருஷம் 40% கொடுத்துருக்கு, 40 கொடுக்கலன்னா பாதியாவது கொடுக்காதா, ஒரு 20% கிடைக்கும் இல்லையா ஈஸியாக அப்படின்னு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க அவ்வளோ பேரும் டிசப்பாயிண்டட். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இந்த முன்னாடி ப்ரீவியஸ் இருக்க ரெக்கார்டை பார்த்துட்டு வந்துட்டாங்க நிறைய பேர். ஆனால் சொல்கிறது வந்து நீங்கள் எப்பவுமே பேசினா டேட்டாவோட பேசுவீங்க, ஒரு பாயிண்ட்டாக வந்துட்டு இது நடந்திருக்கு முன்னாடி இருந்து. நீங்களும் ப்ரீவியஸான விஷயங்கள் தான் பார்த்து சொல்கிறீங்க. இவ்வளோ நாள் இப்படி தான் பண்ணியிருக்கு ஸ்மால் கேப், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்மால் கேப் இப்படி தான் பண்ண போகுது. ஸோ அவங்க பார்க்குறதுல என்ன சார் வித்தியாசம்? இல்லை, அதாவது தப்பாக பார்க்குறேன். இப்போ நான் பார்க்குறது வந்து லாங் டேர்மில் பார்க்குறேன். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வந்து இப்போ ரீசெண்டாக 1 இயரை வச்சு மட்டும் பார்க்கல. ஈஸியாக புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் IPL மேட்ச் பார்க்குறாரு. யாராவது ஒரு சில பேர் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க இல்லையா, இந்த IPL இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வாட் இஸ் தேர் ஒப்பீனியன் அபவுட் CSK? இல்ல, CSK மட்டமான டீம். அதாவது நான் இன்னைக்கு தான் முதல்ல மேட்ச் பார்க்க வரேன், எல்லாமே தோத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து 5 மேட்ச் நாங்க தோக்குறோம் அப்படின்னது CSK வந்து நல்ல டீமே கிடையாது, மும்பையும் நல்ல டீமே கிடையாது. தே ஆர் இன் த பாட்டம் லிஸ்ட். இது வந்து இன்னைக்கு முதல்ல கிரிக்கெட் பார்க்குற ஆளுங்களுக்கு. ஆனா நீங்க 5 வருஷமா 10 வருஷமா இருக்கீங்க, நீங்க வந்து அதை ஒத்துப்பீங்களே? இவ்வளவு நாளா ருத்துராஜ் இருந்தாரு, இப்ப ருத்துராஜ் போயாச்சு, தலை தோனி வந்து கேப்டன் ஆயிடுச்சு, தோனி எல்லாத்தையுமே மாத்திடுவாரு, இங்க இருந்து கூட CSK வந்து வர முடியும் அப்படின்னு நம்புறீங்களா இல்லையா? நிறைய பேர் நம்புறாங்களா? கரெக்ட். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நீங்க வந்து 1 இயரை பார்த்துட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னதுன்னா டெஃபினட்டா நீங்க டிசப்பாயிண்ட் ஆகுவீங்க. இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னதுன்னா, இந்த 20% சொன்னேன் இல்லையா, பயப்படாதவங்க, அவங்கள்ட்ட நான் எப்போ ஆன்போர்ட் பண்ணும்போது, இப்பயா இருக்கட்டும் முந்தின தெரியும், இங்க பாருங்க, லாஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸை பார்த்து வராதிங்க. நீங்க வந்தீங்க அப்படின்னதுன்னா மினிமம் 3 வருஷமாவது வெயிட் பண்ணணும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணா 20% வரையும் மார்க்கெட் விழும். இதுக்கெல்லாம் நீங்க ரெடியா இருந்தா மட்டும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க
அப்படின்னு தான் ஒவ்வொரு தடவை என்னோட ஒன் பேசுகிறவங்களா இருக்கட்டும் ஆர் எனி டிவி ஷோஸில் சொல்கிறதா இருந்தாலும் இதைத்தான் வந்து திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன், ஆனால் வர்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 1 இயரில் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து நெகட்டிவ். உடனே என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து இதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க, மார்க்கெட் மேலே போனாலும் கீழே போனாலும் இவங்களுக்கு கமிஷன் வந்துடுது, இதெல்லாம் வந்து பொய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து வெளில போயிட்டு தங்கத்தில் போட்டுக்கலாம், தங்கம் தான் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. ஓகே, என்னை பொறுத்தவரையும் அவங்களுக்கு புரிதல் இல்லை, புரியாதவங்களை வந்து ஒழுங்காக கமெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் திஸ் இஸ் வாட் த கமெண்ட் ஐ எம் கெட்டிங் இட். இப்போ நீங்கள் வந்து 1 இயர் ரிட்டர்ன் வந்து பேட், ஜஸ்ட்டு 2 இயர்ஸ் ரிட்டர்ன் பாருங்கள், நல்ல ரிட்டர்னாக இருக்குது. 3 இயர் பாருங்கள், 5 இயர் பாருங்கள், 7, 10, 15, 20 எல்லாமே நல்ல ரிட்டர்ன். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த 1 வருஷம் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்கல, நான் 1 இயருக்கு வந்தேன்னா 3 வருஷம் தான் மினிமம் வந்தேன் அப்படின்னு இருக்கும்போது நான் என்னத்துக்காக கவலைப்படணும்? இந்த புரிதல் இருந்தாலே போதும். புரிஞ்சுக்காம நான் ஒரு விஷயம் பண்ணேன், எனக்கு வந்து ரிசல்ட் வரல, அதுக்கு காரணம் நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் தான் என்ன தப்பாக கைட் பண்ணிட்டீங்க அல்லது மார்க்கெட் தான் தப்பு அப்படின்னு சொன்னால் அதை நான் என்ன சொல்கிறது? சார் அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ மென்ஷனும் பண்ணிட்டோம் சார். சங்கர் நாராயண் சொன்னார் ஸ்மால் கேப் அதனால தான் ஓவர் வேல்யூடாக இருக்குது, அது பக்கம் போகாதீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாருன்னு சொன்னாங்க. நீங்கள் இதுக்கு ஒரு ட்வீட் வேறு போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார், அந்த ட்வீட். ஓகே, இப்போ நான் ரீசெண்டாக நேற்று கூட ஒன்று போட்டிருந்தேன். அதாவது என்னென்னா, சங்கர் நாராயண் அவர் வந்து January 25 வந்து ஃபஸ்ட்டு தடவை பேசினார். பட் வந்து மீடியாவில் வந்து மின்ட்டுங்கிற நியூஸ் பேப்பர் வந்து அதை பெரிய ப்ளோ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா February 5. ஓகே, February 5 தான் வந்து இந்த மாதிரி சங்கர் நாராயண் சொல்லிட்டாரு, அதாவது ஒன்லி லார்ஜ் கேப் அண்டு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் தான் சேஃபு, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடவே கூடாது, அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டில் எஸ்ஐபி கூட போடக்கூடாது, ப்ரொவைடட் இஃப் யூ ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் மினிமம் 20 இயர்ஸ், ஈவன் 10 இயர்ஸ்க்கு கூட அது வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாரு. ஓகேங்களா, நான் வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னதுன்னா, February 5 11th April வரையும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னதா அந்த லார்ஜ் கேப் வந்து ஆவரேஜாக ஒரு 6% விழுந்திருக்கு, மிட் கேப் வந்து 8-9% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப் 12% விழுந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஃபால் கிடையாது. இது 12% இது ஃபால் ஆகும்போது அது 6%, அது ஒன்றும் இல்லை. ஈவன் எஸ்ஐபி வந்து பார்த்தோன்னா அவர் சொன்னார் இல்லையா, லாஸ்ட் 1 இயர் எஸ்ஐபி பார்த்தோம் அப்படின்னா கூட பெரிய அளவுக்கு வந்து வித்தியாசம் இல்லை. கண்டிப்பாக மிட் அண்ட் ஸ்மால் வந்து விழுந்திருக்கு. நீங்கள் வந்து மிட் அண்ட் ஸ்மால் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஸ்மால் அண்ட் மிட் கேப் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு? ஒரு ஃபண்டு வந்து ஒரு கேட்டகரி 60-70% கொடுத்துருக்கு, வேற லார்ஜ் கேப் வந்து 20-25 தான் கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது 60-70 கொடுத்தோன்னா ஆப்வியஸ்லி அது வந்து இட் வில் ஃபால் மோர். புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்ன பொறுத்தவரை இட்ஸ் ஒன்லி a question ஆஃப் டைம். இதை பற்றி நம்ம திருப்பி இன்னொரு தடவை பேசுவோம். பை த டைம் நம்ம பேசும்போது இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து கரெக்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து டேட்டா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதே சமயத்தில் எல்லாருமே வந்து மீடியாவில் இருக்கிறவங்க யாரெல்லாம் வீடியோ போட்டாங்களோ யாருமே ஒருத்தர் கூட, அவரை தவிர ஒருத்தருமே வந்து ஸ்மால் கேப்லேயோ அல்லது எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு மீடியாவில் ஒருத்தருமே அதை பற்றி சொல்லவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். எனி இண்டிவிஜுவல் வில் ஹேவ் த ரைட் டு வாய்ஸ் தேர் ஒப்பீனியன். அவருடைய ஒப்பீனியன் சொன்னார். பட் நான் வந்து டேட்டா வச்சு பார்க்கும்போது அந்த ஒப்பீனியன் வந்து கரெக்ட் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். ஓகே சார். ஸோ லாஸ்ட் கொஸ்டினாக, இந்த மார்க்கெட் வந்து எப்போ மேலே போகும் அப்படிலாம் நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், நீங்களும் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கீங்க. இப்போ எப்படி ஆகலாம்? இந்த வாட்டி மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி சார்? எப்போ சரியாகும்? ப்ரெடிக்ஷன் வந்து யாருமே பண்ண முடியாது. ஓகே, பட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, கடந்த காலத்தில் வந்து எப்படி மார்க்கெட் இந்த மாதிரி விழுந்திருக்கு இல்லையா, இப்போ 20% ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து பீக்லேருந்து இப்போ இந்த ஃப்ரைடே க்ளோசிங் வரையும் பார்த்தீங்கன்னா 23% விழுந்திருக்கு. 23% ஒரு கேட்டகரி விழுந்ததுன்னா திருப்பி அது பழைய லெவல் வரத்துக்கு கிட்டத்தட்ட 30% ஏறணும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன சேலஞ்ச், இந்த மார்க்கெட் விழும்போது யூஎஸ் எலெக்ஷன் எல்லாரும் டிசம்பரில் வரப்போகுது, யூஎஸ் எலெக்ஷன் என்னன்னு தெரியாது, அவுட்கம் தெரியாது, நம்மளுடைய வேல்யூவேஷன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய குளோபல் இதெல்லாம் இருக்குது, ரஷ்யா உக்ரைன் வார் இதெல்லாம் வந்து முடிவுக்கு வந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்சர்டனிட்டிஸ் வந்து இருந்தது ஒரு 6 months to 1 year பிஃபோர். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த அன்சர்டனிட்டிஸ் இன்னும் இருக்குது, அன்சர்டனிட்டிஸ் இல்லைன்னு சொல்லலை, பட் அது எல்லாமே வந்து பீப்புள் ஸ்டார்டட் அக்செப்டிங்.
ஓகேயா. இனிமே வந்து அதுவும் ஒரு 3 மாதம் டைம் ஃப்ரேம் வேறு கொடுத்துருக்காரு ட்ரம்ப். அதனால வந்து இனிமே யாரும் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 3 months வரையும் யாரும் பெருசாக அந்த டேரிஃபை பற்றி அதிகமாக பேச்சிருக்காது. பட் நெக்ஸ்ட் 3 monthsக்குள்ள அந்த டேரிஃபை வந்து ஹவு டு டீல் வித் த டேரிஃப் அப்படிங்கிறதுல நிறைய கண்ட்ரி வந்து தே வில் ஃபைண்ட் அ வே டு மேனேஜ். ஸோ அதனால வந்து இந்த டேரிஃபுடைய இம்பேக்ட் 3 மாதம் கழிச்சு இருந்தால் கூட என்னை பொறுத்தவரையும் மார்க்கெட்டில் அது பெருசாக இம்பேக்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, கோல்டு வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருந்தது. $3,240 வரையும் இது இருக்குது. நடுவில் வந்து மில்ஸ்னு ஒருத்தர் வந்து சொன்னார் $1,800 வரப்போகுது அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ நான் வந்து $1,800 வருமாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக மேபி 3,200 இன்னொரு ஒரு 60 3,300 வரையும் போகலாம், தெரியாது எவ்வளோன்னு. பட் கோயிங் ஃபார்வர்ட் இங்கேருந்து ஒரு இந்த இயர் எண்டு அல்லது ஃபினான்ஷியல் இயர் எண்டு பார்த்தோம் அப்படின்னதுன்னா தங்கம் வந்து மேக்ஸிமம் ஒரு 10% மேலே ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது தங்கத்தில். அதே சமயத்தில் வந்து இந்த இதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கு. அண்டு மோஸ்ட் ஆஃப் த யாரெல்லாம் கரெக்ஷன் சொன்னாங்களோ இன்னைக்கு நான் மீட் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர், எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் மேனேஜர்ஸ், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இந்த ஸ்டாக்கை வாங்குறதா அந்த ஸ்டாக் வாங்குறதான்னு எனக்கு தெரியல. நிறைய ஸ்டாக்ஸ் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாங்கணும்னு சொல்லிட்டு. நான் வாங்கணும்னு நினைச்ச விலையை விட டிஸ்கவுண்ட் இன்னைக்கு பயங்கரமான இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தே ஆர் வெரி வெரி பாசிட்டிவ். ஸோ என்னுடைய ரீடிங்கில் பொறுத்தவரை, அகெயின் ஐ எம் நாட் ப்ரெடிக்டிங், என்னுடைய ரீடிங்கில் இங்கேருந்து இந்த டிசம்பருக்குள்ளேயோ அல்லது மார்ச்சுக்குள்ளேயோ திருப்பி நியூ ஹை, விச் மீன்ஸ் அந்த 20-25% கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது. சரி, மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் அ ஆப்டிமிசம். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஓகே நாளைக்கு நல்லா இருக்கும் நல்லா போகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான். யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இருக்காங்களோ மோஸ்ட்லி அவங்க வரவும் மாட்டாங்க. அவங்க வந்து தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் த இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ எவ்ரி திங் இஸ் ஆப்டிமிசம். ஆப்டிமிஸ்டிக் நோட்டில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து 9 monthsலையோ அல்லது மேக்ஸிமம் 1 year, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ள கிட்ட நியூ ஹை. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 2003லேருந்து 2025 லாஸ்ட் 22 yearsல சென்செக்ஸ் வந்து ஒரு 5 தடவை தான் நெகட்டிவ். ஃபினான்ஷியல் இயரில் 17 தடவை பாசிட்டிவில் இருக்குது. இன்பிட்வீன் மேலே கீழே போயிருந்தா கூட இந்த ஃபினான்ஷியல் இயர் போது மார்க்கெட் வந்து ஆல்வேஸ் கம் டு பாசிட்டிவ் அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுதான் என்னுடைய ரீடிங். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.